சார்கோல் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணால் பெர்மனெண்ட் ஒயிட்னிங் கிடைக்கும். நோ. கேவிட்டிஸ் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சுகர் சாப்பிட்றது. தி பிக்கஸ்ட் மித். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேவிட்டிஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா நீ நிறைய சாக்லேட் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்க, அதனால தான். கண்டிப்பாக அது ஒரு ரீசன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தட் இஸ் நாட் தி ஒன்லி ரீசன். ஆஃப்டர் ஃபில்லிங் ஒருத்தவங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனையா? நோ, யூஸ்வலி லைக் ஃபில்லிங்க்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் வில் நாட் லைக் ஹேவ் சென்சிட்டிவிட்டி. பிரேசஸ் யார் போடணும், அலைனஸ் யார் போடணுன்றது ஆஸ் அ டென்டிஸ்டாக நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? Compared to braces and aligners, both are actually going to do the same work. 3 things every person should do அப்படின்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? Okay, brush, floss, and third, please go for a dental checkup at least once in 6 months. So one secret tip, லைக் எல்லாரோட ஓரல் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஓரல் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னா ஆஸ் அ டென்டிஸ்ட் நீங்கள் என்ன சீக்ரெட் டிப் தருவீங்க? ஓகே, நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் கண்டிப்பாக வெதர் யூ ஹேவ் இஷ்யூ ஆர் நாட் ஒரு டென்டல் செக்அப் பண்ணிக்கிறது அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months. இட்ஸ் குவைட் மேண்டேட்ரி, ஐ வுட் சே. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக எடுத்திருக்கேன். திஸ் இஸ் கால்ட் த மித் பிரேக்கிங் கிரவுண்ட். ஸோ இதில் என்னோட முதல் மித் என்ன அப்படின்னா, நோ பெயின் நோ டென்டல் ப்ராப்ளம்ஸ். ஒருத்தங்களுக்கு பெயினே இல்லைன்னா அவங்களுக்கு எந்த விதமான டென்டல் ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தமா? நோ, because actually early symptoms are not going to even cause you actually ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட் இருக்கவே இருக்காது. ஒரு சின்னதா ஒரு ப்ளீடிங் கம்ஸ் தான் இருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு, இல்லைன்னா வந்து லேசா சின்னதா ஒரு actually கேவிட்டி இருக்கு அப்படின்னா you will not know any pain. Some of them only will have mild sensitivity, இருக்கவே இருக்காது. when you come to us with a deeper cavity, நிறைய ப்ளீடிங் இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வி கால் இட் எஸ் பெரிடோன்டிட்டிஸ். ஆக்சுவலி க்ரானிக்காக அவங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கம் டிசீஸ் வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கும். அந்த கேவிட்டி வந்து ரொம்ப டீப்பாகி அதை ரூட் கெனால் பண்ணி அதை காப்பாற்றுற மாதிரி சூழ்நிலையில் வருவாங்க. அப்படியும் இல்லையா ஆக்சுவலி அந்த டூத்தே ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு வருவாங்க. அது வரைக்குமே இஃப் யூ ஆஸ்க் த பேஷண்ட், டாக்டர் எனக்கு பெயினே இல்லை, ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் ஹேவிங் எனி டிஸ்கம்ஃபர்ட், ஐ வாஸ் ரியலி குட், மை டூத் வேர் ஆல் ஆக்சுவலி ரியலி ஹெல்த்தி. திடீர்னு எனக்கு ஒரு பிரச்சனை, இட் இஸ் ரியலி நாட் லைக் தட். அதனால தான் ஒன்ஸ் இன் 6 months ப்ளீஸ் விசிட் யூ. ஸோ எந்த ஒரு டென்டல் ப்ராப்ளமும் திடீர்னு வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சார்கோல் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணால் பெர்மனெண்ட் ஒயிட்னிங் கிடைக்கும். No, actually I would really not recommend charcoal toothpaste because it has got too much of abrasive that is actually going to abrade your enamel. Okay, initially உங்களுக்கு அந்த actually அந்த ஒரு whitening, yes, whitening effect கிடைச்சாலும் ரொம்ப நீங்க வந்து actually charcoal toothpaste யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது what happens when your enamel erode, the inside layer is dentin, that is actually yellowish than enamel. Your tooth will become yellow. So next one வந்துட்டு என்ன டைப் ஆஃப் டூத்பேஸ்ட் யூஸ் பண்றீங்கன்றது உங்களோட ஓரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். Not just that, ellame actually how what toothpaste you use, what brush you use, how do you what's the technique that you use, idu ellathiyum porthu da ungala oral health irukku. Not just by actually I'm using actually very costliest good toothpaste and I'm all good. It's not like that. Oru fluoridated toothpaste டென்டிஸ்ட் ரெக்கமெண்டட் டெக்னிக்கில் டென்டிஸ்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கிறது இட் இஸ் சேஃப். இப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா எவ்ரிபடி யூஸ் த சேம் டூத் பேஸ்ட். இந்த ஒரே டூத் பேஸ்ட் எல்லாருக்குமே செட் ஆகுமா? குழந்தைங்க ஆக்சுவலி வி ஜஸ்ட் கிவ் செப்பரேட்லி, அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்போம். பெரியவங்க அப்படின்னா ஆக்சுவலி தே கேன் யூஸ் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட். ஒரு வயசுக்கு மேலே இருக்கவங்க, ஒரு 50s அந்த மாதிரி இருக்கவங்க ஆக்சுவலி தே மே ஹேவ் ஜென்ரலைஸ்டாக தே மே ஹேவ் ஆக்சுவலி எனாமல் லாஸ் இருக்கும். அவங்க ஆக்சுவலி தே கேன் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் டூத் பேஸ்ட். அப்படி பண்ணுறது it is better. Okay, that too actually after actually visiting your dentist, that will be better. So braces போடுறாங்கன்னா it is only for aesthetics? No, yeah, actually aesthetic correct பண்றதுக்கு தான் actually they do come to us. It's not only for aesthetic reason. Functional correct பண்றதுக்கும் actually that is the main reason for going on with your braces. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து பல்லு வந்து குறுக்குடா முன்ன பின்ன இருக்கு, க்ரௌடிங் இருக்கு அப்படின்னா அதனால ஆக்சுவலி தே மே ஃபேஸ் அ லாட் ஆஃப் ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ் நிறைய கால்குலஸ் டெபாசிட்ஸ் இருக்கலாம், ஆக்சுவலி அதனால நிறைய கேவிட்டி வரலாம், அவங்களோட கரெக்டாக கடிச்சு சாப்பிட முடியாமல் இருக்கலாம். தீஸ் ஆர் வாட் we address mainly when you go for braces. ஓகே, லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னா கேவிட்டிஸ் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சுகர் சாப்பிட்றது. ஸோ திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் மித். கண்டிப்பாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கேவிட்டிஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா நீ நிறைய சாக்லேட் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்க, அதனால தான். கண்டிப்பாக அது ஒரு ரீசன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தட் இஸ் நாட் தி ஒன்லி ரீசன். ஓகே, ஹவு டு யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஓரல் ஹைஜீன், தட் ஆக்சுவலி அதுதான் வந்து ஆக்சுவலி தட்ஸ் ஆன்சர். நீங்கள் நம்ம வந்து ஆக்சுவலி என்ன மாதிரி ஸ்வீட் சாப்பிட்றோம், ஸ்டிக்கி ஸ்வீட்ஸா இல்லாட்டி சாக்லேட்ஸ் ரொம்ப சாப்பிட்றோமா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறோமா இல்லாட்டி காகிள் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிறோமாங்கிறதும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பை பிகாஸ் வாட் இஸ் த ரீசன் ஃபார் கெட்டிங் கேவிட்டி இஸ் தட் ஒன்று நம்ம டூத் சப்ஸ்ட்ரேட்.
and the oral bacteria that is there in your oral cavity, and the like food that is there on the tooth. So idella and the acid that is produced, idudha karanam. These are 4 major things actually that is reason for you to get cavity, and the duration. Okay, idellathiyum porthu dhaan actually ungalku vanda adhima cavity varudhu irukku. So ஒருத்தங்க சுகரே சாப்பிடலனாலும் அவங்க ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலனாலும் உங்களுக்கு கேவிட்டிஸ் வரலாம். Yes, if you're like frequently snack பண்றீங்க, நீங்க வந்து actually ஒழுங்கா brush பண்றது இல்ல, gargle பண்றதுனா obviously you'll get it. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு கேவிட்டி வந்துருச்சு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபில்லிங் பண்ணுறது. இந்த ஃபில்லிங் பற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய டவுட் என்னென்னா, ஃபில்லிங் நான் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் ரீப்ளேஸ் பண்ணணும், ஆர் இது எனக்கு லைஃப் லாங் இருக்குமா, இந்த ஒரு டவுட் எல்லாருக்கும் வருது இல்லை மேம். இது வந்து இதுக்கான ஆன்சர் என்ன? இது வந்து ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லைக் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து டூத் ஃபில்லிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா, டாக்டர் இஸ் இட் பர்மனன்ட், ஆக்சுவலி ஹவு லாங் இட் இஸ் கோயிங் டு ஸ்டே அண்ட் ஆல் தட். நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபில்லிங் மெட்டீரியல் இஸ் அஃப்கோர்ஸ் லைக் வி கால் இட் அஸ் அ பர்மனன்ட் ஃபில்லிங் மெட்டீரியல் தான். பட் ஹவு டு யூ மெயின்டைன் இட்? Okay. We definitely ask the patients to come once in 6 months. இப்போ அதே பல்லில் ஃபில்லிங் பண்ண அதே பல்ல வேற ஏதாவது இடத்துல வந்து கேவிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபில்லிங் சுற்றி ஏதாவது கேவிட்டி வந்திருக்கா, இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப் போகிறதுலையும் தான் இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் டோட்டலி இன் பேஷண்ட்ஸ் ஹேண்ட் டு டேக் கேர் ஆஃப். டூத் கலர்டு ஃபில்லிங்ஸ் வந்துட்டு பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. பட் இதை விட மெட்டல் ஃபில்லிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இஸ் இட் அ சேஃபர் ஆப்ஷன்? Definitely no. Nowadays, most of the clinic doesn't have this mercury fillings at all. Okay. Because of the content. Because we all know actually mercury is toxic to our body. Correct? Innonu, in the material வந்து shrink ஆகிறதுனால around the filling material, the patients will start to get actually cavity and underneath also. So slowly இது வந்து actually pain இல்லாம what happens, patients will come back with actually a huge cavity, and that will again go for root canals. So compared to that, this technical பார்க்கும்போது கண்டிப்பா வந்து actually இந்த tooth colored filling material is much better, because we are not reducing much of tooth structure compared to the metal fillings that you. So நீங்க ஒரு இடத்துல வந்து ஃபில்லிங் கொடுக்குறீங்க, பட் அந்த டீத்ல வந்து கீழே அந்த ஃபில்லிங்க்கு கீழே வந்து கேவிட்டிஸ் டெவலப் ஆச்சுன்னா இது ஃபர்தரா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வருமா? Obviously, because on the cavity it is actually going to go deeper, and that will reach pulp, and the patients may come back with pain. So இதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன மேம் பண்ணலாம்? நம்ம ஃபில்லிங் பண்ணுறோங்கிறப்போ we'll usually remove all the cavity, dental caries that is present in that area, and then only we'll place the filling material. இப்போ இதில் ஏதாவது லீக் இருக்குது அப்படின்னா தான் actually underneath the patients will have cavity. It depends on actually how the filling is done, and also how do we maintain. ஓகே, இது ரெண்டுத்தை பொறுத்து தான் அது ஃபர்தராக காம்ப்ளிகேட் ஆகுமா இல்லையா? ஆஃப்டர் ஃபில்லிங் ஒருத்தவங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனையா? நோ, யூஸ்வலி ஃபில்லிங்க்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் வில் நாட் have sensitivity ஓட வர patients தான் we seal and actually we do the colored filling. So they'll usually not come back with sensitivity. Next question is about braces and aligners ma'am. So இந்த braces யார் போடணும், aligners யார் போடணும்ன்றத as a dentist நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? Compared to braces and aligners, both are actually going to do the same work to align your teeth and to keep your actually aesthetically functional ஆவும் உங்களோட பற்களை actually ப்ராப்பரா align பண்றதுக்காக தான் actually both are there, and both are good. Okay. See, if you want an very economic option, of course you can go for braces, and if you want an sophisticated actually எனக்கு வந்து I want to actually eat whatever I want அப்படின்னா you can go for aligners, because braces போட்டிருக்கும் போது actually you'll have lot of restrictions. We are definitely going to ask you not to have ரொம்ப ஹார்டா சப்பாத்தி அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறோம். So if you really want to actually eat and still enjoy actually aligning your tooth, of course you can go for aligners. ஓகே, பட் இந்த அலைனஸ் யூஸ் பண்ணுறதுனால அதோட ரிசல்ட்ஸ் வந்து ஆஸ் எஃபெக்டிவாக இருக்கா ஆஸ் பிரேசஸ்? எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ரிட்டர்னர்ஸ் போனாலும் சரி, ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் பிரேசஸ் போனாலும் சரி, இட் வில் பி எஃபெக்டிவ். பட் நீங்கள் ஆக்சுவலி உங்களோட டாக்டர் சொல்கிறபடி ஆக்சுவலி யூல் ஹாவ் டு கோ இன் ஃபார் சம்திங் கால்ட் இஸ் ரீட்டைனர் ஃபேஸ். உங்களோட ஆர்த்தோடான்டிக் ஃபேஸ் வந்து எவ்வளோ முக்கியமோ உங்களோட ரீட்டைனர் ஃபேஸும் அவ்வளோ முக்கியம். இஃப் யூர் டாக்டர் இஸ் ஆஸ்கிங் யூ டு வேர் த ரீட்டைனர் ஃபார் 6 months or 3 months or 4 months, you will definitely have to follow that. Because you see, ஒரு ஸ்ட்ரெச் பண்ண பேண்ட் ஆக்சுவலி டக்குன்னு விட்டோம் அப்படின்னா it will try to go back to its position. The same thing what happens here also. Okay. So if you don't actually maintain and follow the retainer phase properly, then that may go again. That happens with the traditional braces also. So ரெண்டுத்துக்குமே ரிசல்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. Yes. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, நான் ஏதாவது வகையில் ஒரு டீத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது என்னோட ஜா ஒரு ஃபேஸ் ஷேப்பே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இது வந்து ஒரு பெரிய ஃபியராகவே இருக்குன்றத சொல்லலாம். இஸ் இட் ரியலி ட்ரூ? See, it does change to some extent, but in a very better way.
See, it's not like ஒரு orthodontic surgery பண்ணி சேஞ்ச் பண்ண அளவுக்கு இருக்காது, but actually it is going to look actually much better because we know kind of we expand the jaw and like actually you align your tooth. Of course அந்த changes இருக்கும் in a really better way. So my last question வந்து என்ன அப்படின்னா 3-2-1 rule. 3 things every person should do அப்படின்னா நீங்க என்ன மேம் சொல்லுவீங்க? Okay, brush, floss, and third, please go for like a dental checkup at least once in 6 months. 2 things that nobody should ever do அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? Avoiding early symptoms. அதுக்கப்புறம் ஆக்சுவலி உங்கள் டூத்தை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி கடிச்சு எடுக்கிறது. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஸோ ஒன் சீக்ரெட் டிப் லைக் எல்லாரோட ஓரல் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓரல் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னா ஆஸ் அ டென்டிஸ்ட் நீங்கள் என்ன சீக்ரெட் டிப் தருவீங்க? ஓகே, நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் கண்டிப்பாக வெதர் யூ ஹேவ் இஷ்யூ ஆர் நாட் ஒரு டென்டல் செக்அப் பண்ணிக்கிறது அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months. It's quite mandatory, I would say. It will make you feel better and look better. Definitely your dentist is going to recommend you to maintain your oral hygiene. என்ன products யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுங்கிறது கண்டிப்பாக actually they're going to teach you. So you're definitely going to look better and feel better. So thank you so much மேம். நான் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட மைண்ட் அண்ட் பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி ஓரல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னா இட் இஸ் அ வெரி பிக் கொஷின். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஓரல் ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், வாட் ஆர் த ஹேபிட்ஸ் தட் இஸ் காசிங் ஓரல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது நிறைய விஷயத்தை நம்ம வந்து பேசிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் பேசினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.